Hello friends, this is Pranav from GV Computers. இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட ரெண்டு பிசி இருக்குங்க. ஸோ ரெண்டையும் வந்து நம்ம பில்ட் பண்ண போறோம். பில்ட் பண்ற வீடியோ ஃபுல்லா காட்ட போறோமா? கண்டிப்பா இல்லைங்க. ஏன் அப்படின்னா ரெண்டையுமே வந்து நம்ம பில்ட் பண்ணி முடிச்சாச்சு. கொண்டு போயிட்டீங்களா? யாரை கேட்டா கொண்டு போனீங்க? யாரை கேட்டு கொண்டு போனீங்க? அட சண்டாளைகளா, நான் வராம எப்படா கொண்டு போனீங்க? விட மாட்டேன்டா டேய். இப்போ அந்த பில்டில் வந்து கேம்ஸ் டெஸ்ட் பண்ண போகிறவங்க எந்த கேம் எவ்வளோ FPS வருதுன்னு நம்ம பேசிக்காக வந்து ரெண்டு கேம்ஸ் டெஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது God of War அண்ட் NFS. இது ரெண்டுமே வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். இது வந்து பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கிற பிசி. ஒரு தடவை சொல்லுங்க. பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கிற பிசி. நம்ம நம்ம நார்மலாக வந்து ஒரு 1.5 lakhs 2 lakhs 2.5 lakhs அப்படின்னு சொல்லி இந்த லெவல் பிசிஸ் மட்டுமே வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். இதுதான் யூடியூப்ல போட்டுக்கிட்டு இருந்தோம், இன்ஸ்டாலையும் போட்டுட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து இந்த 40K 45K இல்ல 25K பிசிஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். என்ன திடீர்னு பாசம்? அது ஆரம்பத்துல இருந்து இருக்கு, நான் தான் அதை எஸ்டாப்லிஷ் பண்றது இல்ல. எதுக்காக இந்த வீடியோ பண்றோம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு கேமிங்க்கு ஒரு பிசி வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 1.5 lakhs இல்ல 1 lakh வந்து ஸ்பெண்ட் பண்றது எல்லாராலையும் முடியாது. ஸோ அதுக்காக நம்ம வந்து ஒரு பேசிக் ரேஞ்ச் ஒரு 25K to 50Kல ஒரு பிசி பில்ட் பண்ணால் அதில் இந்த கேம்ஸ்லாம் விளையாட முடியுமா, என்ன FPS வரும்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு நாலேஜ் இருந்தால் தான் நான் வந்து அதையும் சூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் பிசியோட ஸ்பெக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ராசர் வந்து 8600G ப்ராசருங்க அண்ட் B650 கேமிங் வைஃபை மதர் போர்டு. இதில் வந்து 2 RAM ஸ்லாட்ஸ் தான் வரும். நம்ம வந்து 16x2 DDR5ல 5200 MHz RAM வந்து 2 போடுறோம். டோட்டலாக 32GB RAM. ஸோ நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இது வந்து பட்ஜெட் ரேஞ்சில் தான் பண்ண போகிறோம். ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு எதுவுமே நம்ம போடலை. ஸோ இந்த கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாமல் இந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். அண்ட் கேபினெட் வந்து ஒரு பேசிக் கேபினெட் அண்ட் 550 watts SMPS பிரான்ஸ் சர்டிஃபைட் தான் நம்ம போடுறோம். ஸோ இந்த பிசியோட FPS எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். ஸோ இந்த மானிட்டரை விட்டுருங்க, நம்ம மானிட்டர் வந்து ப்ரைஸ் ரேஞ்சில் சொல்லலை. பட் இந்த பிசியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க, கேபினெட் வந்து ஒரு நார்மல் கேபினெட் தான், ஃபிங்கர்ஸோட கேபினெட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் RGB அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. அண்ட் இதில் வந்து நம்ம 550 watts SMPS மட்டும் போட்டிருக்கோம். ஸோ பவர் கன்சம்ஷன் ப்ராப்பராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரான்ஸ் சர்டிஃபைட் 80+ போட்டிருக்கோம். எஸ், இப்போ வந்து நம்ம NFS ஆடி பார்த்தலாம், என்ன FPS வருதுன்னு பார்த்தலாம் ஃபர்ஸ்ட். எஸ், நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 2 வீடியோவில் வந்து நம்ம இதே கேம்ஸ் தான் போட்டு பார்த்துருப்போம். அப்போ வந்து லோடிங் ஸ்பீட் செம்ம ஸ்பீடாக இருந்துச்சு. பட் இதுவும் வந்து நம்ம NVMe தான் போட்டிருக்கோம். இப்போ தான் லைக் கேம் லோட் ஆகிட்டு இருக்குது. ஸ்டோரி மோடில் ஒரு 95 to 98 தருது. இப்போ வந்து நம்ம கேம் மோடில் இருக்கோம். கேம் மோடில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு 60 to 70 FPS நீட்டாக தருதுங்க. அண்ட் உங்களுக்கு வந்து CPU யூட்டிலைசேஷன் 75% இருக்குது டோட்டலாக. இந்த கிராஃபிக்ஸ் கார்டு இல்லை, ஒன்லி CPU தான். CPUவில் இருக்கிற இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் தான். இது வந்து AMD APU அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராசரில் இருக்கிற GPU யூட்டிலைசேஷன் வந்து நம்மளுக்கு அரௌண்ட் 98% வருதுங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேம்ஸ் வந்து ஒரு 100 FPS, அதாவது ஒரு 70 FPS to 80 FPSே வந்து நீட்டாக தான் இருக்குது. ஒன்றும் பெருசாக நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியல. ஸோ இப்போ நீட் ஃபார் ஸ்பீட் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு பெருசாக ஒன்றும் தெரியாதுங்க. அது வந்து AAA டைட்டில் கேமும் இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு 60 FPS நீட்டாக கிடச்சிருச்சு. இப்போ AAA டைட்டில் கேம்ஸில் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ஒரு மோசமாக தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஏன்னா கேம் லோட் ஆகிறப்பயே வந்து ஃப்ரேம் FPS வந்து 30க்கு போயிடுச்சு. உடம்பு இரும்பாக்கிக்கடா. இது வந்து நம்ம செட்டிங்ஸ் வந்து லோ செட்டிங்ஸ் எல்லாம் வச்சு ஆட முடியும். நம்ம ஹையோ அல்ட்ரா ஹையோ வச்சோம்னா படுத்துரும். லோ சேஞ்ச் பண்ணிட்டேன். லோ சேஞ்ச் பண்ணக்கப்புறம் தான் கொஞ்சம் ஏறுது. அதாவது ஒரு 24 25லேருந்து ஒரு 32 ஆவரேஜாக போகுது. நம்மளுக்கு வந்து CPU டெம்பரேச்சர்ஸும் வந்து 70% போயிடுது. அண்ட் யூட்டிலைசேஷன், அதாவது ப்ராசரில் இருக்கிற GPU யூட்டிலைசேஷன் வந்து 100%ல இருக்குங்க. எல்லாமே நீங்களே பாக்குறீங்க. ஒரே ஆள் தாங்க. மொத்த கடைக்கு நீங்க, மொத்த கடைக்கு நான் தான் சப்ளையர், எல்லாம் நான் தான் எடுத்து போட்டு செஞ்சுக்கிற மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கீங்களே. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டோரி மோடாக இருந்தாலும் நம்ம வந்து கிராஃபிக்ஸ் வந்து மூவ்மெண்ட்டில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். டோட்டல் FPS வந்து நம்மளுக்கு 30 to 35 ஆவரேஜாக கிடைக்குது. 32 ஆவரேஜ் ஃபுல்லாக போயிட்டுருக்குங்க. நீட்டாக தான் இருக்குது. இந்த பட்ஜெட்டுக்கு வந்து லோ செட்டிங்ஸில் இது பண்ணாலே இட்ஸ் குட். ஸோ இப்போ விளையாடும் போது லைக் ஒரு மூவ்மெண்ட்டில் இருக்கும்போது பெரிய லேக்ஸ் தெரியல, ஏன்னா லோ செட்டிங்ஸ்லாம் வச்சிருக்கோம். 30 FPSல இருக்குது. ஸோ பிகினர் லெவல் நீங்கள் கேமராக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி AAA டைட்டில்ஸ் கேம் வேணும், ஆனால் உங்களுக்கு பட்ஜெட் வந்து ஒரு 40 to 50K இருக்குன்னா இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் நீங்கள் விளையாடலாம். இட்ஸ் லைக் டீசெண்டாக இருக்குங்க. லோ லெவல் செட்டிங்ஸில் டீசெண்டாக இருக்குது. ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து பட்ஜெட் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் அ கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ நம்ம இப்போ இந்த பிசியை நம்ம ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணும்போது லார்ஜர் ஃபைல்ஸ்க்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குங்க, கொஞ்சம் லேக் ஆகுது. அதாவது பேனர் டிசைன்ஸ், பெரிய பெரிய
அதாவது 20 feet பேனர்ஸ்லாம் நம்ம டிசைட் பண்ணும்போது கொஞ்சம் லேக் இருக்குது. பட் உங்களுக்கு வந்து சோஷியல் மீடியா போஸ்ட்டு, சின்ன லோகோஸு அண்ட் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு நீங்கள் போஸ்ட் பண்ணுறதுக்கு, EDMs கிரியேட் பண்ணுறதுக்குலாம் வந்து செம்ம ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு வந்து NFX வேணாலும் போடலாம், நீட்டாகவே ரெண்டர் ஆகுது. இட்ஸ் குட். ஃபோட்டோஷாப்க்கு நல்லாவே இருக்கும். உங்களுக்கு வந்து ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீட்டாகவே இருக்கும். அதாவது 1080p கண்டென்ட் வித்தவுட் எனி கிராஃபிக்ஸ். இது வந்து APU மட்டும்தாங்க. இதில் கிராஃபிக்ஸ் வந்து இன்டெகிரேட்டட் தான் இருக்குது, டெடிகேட்டடாக இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன கட்ஸு, நார்மல் வீடியோஸ், 1080p வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே ரெண்டர் ஆகி வந்துடும். பட் கொஞ்சம் டிலே இருக்கும். நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு இல்லை ஹை அண்ட் ப்ராசர் போட்டால் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ இந்த பில்டுக்கு வந்து நம்ம பார்த்துட்டோங்க. இதோட கம்மி பட்ஜெட்டில் இருக்கிற ஒரு பில்டு, அதாவது நம்ம Ryzen 3 அண்ட் ஒரு 16 GB ரேம் போட்டால் எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தலாம். எனக்கு தெரிஞ்சு அதில் வந்து AAA டைட்டில்ஸ் ஓடுறது ரொம்பவே கஷ்டம். நம்ம NFS வேணால் விளாட்லாம். ஸோ அதுவும் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். ஸோ இப்போ நம்ம செகண்ட் பிசி சொல்லியிருந்தோம். அந்த செகண்ட் பிசி இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. என்னடா எல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்கிற காம்பனன்ட்ஸ் மட்டும் தான் நம்ம மாற்றிருக்கோங்க. வெளில இருக்கிற கேபினட் சேம் தான். இதில் என்ன ஸ்பெக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Ryzen 3 3200G ப்ராசர், B450 MA Pro VTH அப்படிங்கிற மதர் போர்ட் அண்ட் 16 GB ஆஃப் ரேம் 3200 MHz 8x2 நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 500 GB NVMe அண்ட் சேம் கேபினெட் அண்ட் வித் 550 watts SMPS. இதோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 21,500 to 22,000 தான் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் பட்ஜெட் இருக்குது அப்படின்னா கேபினெட் மட்டும் கொஞ்சம் பெட்டராக போடலாம். இது எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி இப்போ பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து இந்த Ryzen 3 ப்ராசரோட நம்ம NFS லோட் பண்ணும்போதே கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு தடவை ஹேங்கும் ஆச்சுங்க. இப்போ வந்து கேம்குள்ளே போயிடுச்சு. கேம்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு, அதாவது அந்த பேசிக் ஹோம் பேஜ் வரும்போதே வந்து நம்ம FPS வந்து 28 தான் இருக்குது. ஸோ ஸ்மூத்னஸ் இல்லை, ஏன்னா FPS வந்து நம்மளுக்கு கேம் பிளேலேயே வந்து 28 to 30 தான் இருக்குது. இட்ஸ் வெரி பேசிக். அங்கங்கே ஸ்டக் ஆகுது, நம்மளுக்கு லேக் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, வெரி பேசிக் தாங்க. ஸோ இப்போ வந்து பேசிக்காக நம்ம ஃபிட் பண்ணும்போது நம்மளுக்கு லைக் FPS வந்து ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. இதுவே வந்து நம்ம லைக் இந்த ரேமோட மெமரியை வந்து VRAM, அதாவது வீடியோ மெமரியாக வந்து நம்ம ஒரு 2 GB to 3 GB வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் தரும். அதை ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன FPS வருதுன்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். ஸோ உங்களுக்கு அந்த லேக் தெரியுதுங்க. அதாவது லைக் நம்ம ஓவர் கிளாக்கிங்கும் பண்ணாமல் அந்த VRAMல எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாமல் பார்க்கும்போது நம்மளுக்கு லேக் நல்லாவே தெரியுது. நம்மளுக்கு இந்த கேமே இந்த லேக் இருக்கும்போது God of Warலாம் போட்டால் எடுக்கவே எடுக்காது, உள்ளேயே போகாது. ஸோ இப்போ Ryzen 3ல வந்து பேசிக்காக இவ்வளோ தாங்க எடுக்கும். நம்ம அந்த VRAM ஆட் பண்ணக்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அதாவது 30 FPSங்கிறது உங்களுக்கு 45 to 50 FPS வரலாம். ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும். ஏன்னா இது ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் நம்ம பார்க்குறோங்க. ஒரு 25,000 பட்ஜெட்டில் திஸ் எஃபெக்ட் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம God of War வந்து நம்ம வருமானு தெரியல, ஜஸ்ட்டு போட்டு பார்க்குறேன். அதாவது எதுவுமே பண்ணாமல் பிளெயின் 32Gல அப்படியே போட்டு பார்க்குறோம். எனக்கு தெரிஞ்சு உள்ள லோட் ஆகாது, பார்ப்போம். ஸோ God of War நம்மளுக்கு லோட் ஆகலை. ஸோ பேசிக் கேம்ஸ் வந்து நம்ம விளாட்லாங்க. வித் வெரி லெஸ் கிராஃபிக்ஸ் இன்டென்சிவாக இருக்கிறது நம்ம நீட்டாகவே விளாட்லாம். ஒரு 16 GB ரேம் போட்டுட்டு நம்ம விளாண்டோம்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ நம்ம இப்போ எதுவுமே பண்ணாமல் போட்டதில் PC ஹேங் ஆகிருக்குங்க. இப்போது நான் இப்போ God of Warலேருந்து வெளில வரணும். நம்ம டாஸ்க் மேனேஜர் போய் தான் வெளில வர மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபோட்டோஷாப் அண்ட் ப்ரீமியர் ப்ரோ போடும்போது என்ன திமிரு இருக்கணும் உனக்கு? ப்ரீமியர் ப்ரோக்கு இது செட்டே ஆகாதுங்க. நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபோட்டோஷாப்பில் வெரி பேசிக்காக இருந்தால் நம்ம பண்ணலாம். அதுவும் டவுட் தான், நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்டக் ஆகும், உங்கள் இரிட்டேட் ஆகிடும். ஸோ ஃபோட்டோஷாப்பில் பேசிக்காக இருக்கிறது நீங்கள் பண்ணலாம். இதுக்கு மேலே ஒரு அடி விழுந்துச்சு சேகர் செத்துருவேன். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு 20-25,000ல் ஒரு பில்டு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன கேம்ஸ் விளாட முடியும். ப்ளஸ் நீங்கள் வந்து லைக் வேர்ட், PowerPoint, Excel இந்த மாதிரி ஆஃபீஸ் யூசேஜஸ்க்கு எல்லாம் யூஸ் பண்ணலாம். பட் இந்த கேம் இன்டென்சிவாக இருக்காது. ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த வீடியோலேயே நான் வந்து ஒரு 40,000 ரேஞ்சில் ஒன்று சொல்லியிருந்தோங்க. அது வந்து சூப்பராகவே இருந்துச்சு. லைக் அந்த 40,000ல் வந்து நீங்கள் God of Warே வந்து ஒரு 30 FPS கொடுத்துச்சு லோ செட்டிங்ஸில். உங்களுக்கு கேம் ரன் ஆச்சு, எதுவுமே உங்களுக்கு வந்து லைக் ஸ்டக் ஆகலை. இட் வாஸ் நைஸ், இட் வாஸ் குட் எனஃப் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம 2 ப்ராடக்ட்டை கம்பேர் பண்ணியிருந்தோம். அதாவது 2 PC பில்ஸை வந்து கம்பேர் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது 25,000 ஒரு 40,000 அந்த ரேஞ்சு 2 பட்ஜெட்டுக்கு வந்து நம்ம கம்பேர் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு 70-80,000 இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு பேசிக் ஒரு 6 GB கார்டு போட்டு உங்களுக்கு சூப்பராக வந்து கேம்ஸ் எல்லாமே விளாட்லாம். அண்ட் உங்கள் ப்ரொடக்டிவிட்டி டாஸ்க்கும் வந்து நல்லாவே யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் கம்பேரிசன் வீடியோஸ், PC பில் வீடியோஸ் அண்ட் நாலேஜ் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் GV கம்ப்யூட்டர்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனி டவுட்ஸாக இருந்தாலும்
கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் அதையும் கிளியர் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் நவ். பை.